உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜக்க நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியால் வீர சிப்பாய் பதக்கம் வழங்கப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த லஹிரு காவிந்த ஹதுருசிங்க உக்ரைனில் உள்ள போர்க்களத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை இராணுவத்தின் 2வது கமாண்டோ படைப்பிரிவின் உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றிய போது அந்த பிரிவிற்கு தெரிவிக்காமல் சேவையிலிருந்து விலகிய பின்னர் உக்ரைன் போர்க்களத்தில் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து கடந்த 3ஆம் திகதி சுமி பகுதியில் ரஷ்ய ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து உக்ரைனிய நிலத்தை பாதுகாக்கும் பணியின் போது லஹிரு வீரமரணம் அடைந்ததாக ஊடகவியலாளர் சரோஜ் பத்ரன தனது சமூக ஊடக பக்கத்தில் விடுத்துள்ள பதிவொன்றில் இதனை தெரிவித்திருந்தார். உக்ரைனிய ஜனாதிபதி அவருக்கு வீர சிப்பாய் பதக்கம் வழங்கிய பின்னர் அவர் உக்ரைனிய இராணுவத்தில் படைப்பிரிவு தளபதியாக பணியாற்றினார். முன்னர் உக்ரைனிய இராணுவத்தில் கேப்டனாக பணியாற்றிய ரனிஸ் ஹெவாகே போர்க்களத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அவரின் உடலை ரஷ்ய தாக்குதலையும் மீறி ஹதுருசிங்க துணிச்சலுடன் மீட்டெடுத்திருந்தார். அவரின் விருப்பப்படி வோலின் பகுதியில் உள்ள மிலினோவ் கிராமத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. லஹிருவின் சொந்த விருப்பத்தின் பேரிலும் அவரது குடும்பத்தினரின் ஒப்புதலுடனும் அவர் மிலினோவில் உள்ள தனது தளபதியும் சக போர் வீரருமான ரனிஸ் ஹெவாகேவின் கல்லறைக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. தொடர்ந்து வீரமரணம் அடைந்த லஹ்ருவின் இறுதிச் சடங்கு அவரது தாய்நாடான இலங்கையில் பௌத்த மரபுகளின்படி நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி உக்ரைனின் பக்முட் பகுதியில் நடந்த ரஷ்ய ராணுவ தாக்குதல்களில் கொல்லப்பட்ட சிப்பாய் பிரியந்தாவின் உடலை மீட்க முயன்றபோது ரனிஸ் ஹெவாகே மற்றும் ரோட்னி ஜெய்சிங் ஆகியோர் கொல்லப்பட்டார்கள். அந்த நேரத்தில் துப்பாக்கியால் சுடப்பட்டு காயமடைந்த தனது நெருங்கிய நண்பரும் தளபதியுமான ரனிஸ் ஹெவாகேவை பல கிலோமீட்டர் தூரம் சுமந்து சென்று காப்பாற்ற லஹிரு கவிந்த ஹதுருசிங்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். இந்த சம்பவத்தின் பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த லஹிரு கவிந்த மீண்டும் போர்க்களத்திற்கு திரும்பினார். அவர் 18 வெளிநாட்டு வீரர்களை கொண்ட ஒரு இராணுவ பிரிவின் தளபதியாக பணியாற்றியதாகவும் உக்ரைன் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியை ஆக்கிரமித்த போது போரில் இணைந்த ஒரே இலங்கை வீரர் இவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுமிருந்தது. போர்க்களத்தில் காட்டிய வீரத்திற்காக லஹிரு கவிந்த ஹதுருசிங்க உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியிடமிருந்து ஜனாதிபதி விருதை பெற்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த நிலையில் லஹிரு கவிந்த ஹதுருசிங்கவுடன் உக்ரைனுடன் இணைந்து மேலும் பல இலங்கையர்கள் ஏற்கனவே போர்க்களத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. இப்படி இருக்க அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஏற்பட்டுள்ள பாரிய அழிவுக்கு நஷ்ட ஈடு வழங்கப்பட வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்தி இருக்கின்றது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி போர் தொடங்கியதிலிருந்து ஈரானின் எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையங்கள், உருக்கு ஆலைகள் மற்றும் இராணுவ நிலைகள் என முக்கிய உட்கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்பட்டதில் சுமார் $270 பில்லியன் நேரடி மற்றும் மறைமுக சேதங்கள் ஏற்பட்டதாக அந்த நாட்டு அரசாங்க பேச்சாளர் பாத்திமா மொஹஜரானி தெரிவித்திருந்தார். அத்துடன் ஈரானை தாக்க தங்கள் வான்பரப்பை பயன்படுத்த அனுமதித்த 5 பிராந்திய நாடுகளும் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று ஐநாவுக்கான ஈரான் தூதுவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த சேதங்களை ஈடுகட்ட ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு விசேட வரி விதிக்கும் திட்டத்தையும் ஈரான் முன்வைத்திருந்தது. போரினால் 20 பயணிகள் விமானங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டதோடு நாட்டின் பல சர்வதேச விமான நிலையங்களும் கடும் சேதமடைந்தன. இதேவேளை நாட்டில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடி மற்றும் இணைய முடக்கம் காரணமாக தினசரி $80 மில்லியன் இழப்பு ஏற்படுவதாக வர்த்தக சபைகள் கவலை வெளியிட்டும் இருந்தன. இவ்வளவு பாதிப்புக்கு மத்தியிலும் அணுசக்தி விவகாரத்திலோ அல்லது ஹார்முஸ் நீரிணை கட்டுப்பாட்டிலோ அமெரிக்காவுக்கு விட்டுக் கொடுக்க போவதில்லை என்று ஈரான் அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள்.
இப்படி இவையொருபுறம் இருக்க வெடுக்குநாரி மலை தொடர்பில் சிலர் வண்டுமுருகன் போல பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் வெடுக்குநாரி மலையை இந்த அரசாங்கம் சுவீகரிக்கப் போகின்றார்களா இல்லையா என்பது தொடர்பில் வெளிப்படையாக கூற வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சி யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார். வவுனியா நெடுங்கணியில் அமைந்திருக்கின்ற வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் பௌத்தர்களுக்கு உரியது என்று புத்தசாசன அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்திருந்தார். எனினும் இதனை அமைச்சர் சந்திரசேகர் மறுத்திருந்தார். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதுதான் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவித்த விடயமாவது, சிலர் வண்டுமுருகன் போல பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் அவர்கள் போல் பதில் பேச முடியாது என்றும் ஒரு விடயம் தொடர்பிலே பேசும்போது தெளிவான கருத்துக்களை கூற வேண்டும். வெடுக்குநாரி மலையை சுவீகரிக்க போவதாக இந்த அரசாங்கத்தின் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் புத்தசாசன அமைச்சர் தமிழ் மக்களை நோக்கி இனவாத கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதனை அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் மற்றொரு அமைச்சரான சந்திரசேகர் மறுக்கின்றார் என்று வெடுக்குநாரி மலையை இந்த அரசாங்கம் சுவீகரிக்க போகின்றதா இல்லையா என்பது தொடர்பில் வெளிப்படையாக கூற வேண்டும் என்றும், குருந்தூர் மலையிலும் நீதிமன்ற கட்டளையை மீறி சட்டவிரோதமாக விகாரை கட்டப்பட்டது. எனவே அமைச்சர்கள் கூறுபவை எல்லாம் இந்த நாட்டில் நடைபெறுகின்றனவா என்பதை அவர்கள் வெளிப்படையாக கூற வேண்டும், மக்களிடம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அரசியல் செய்வதற்காக ஏமாற்று கருத்துக்களை கூறக்கூடாது, அவர்களுக்கு மக்கள் விரைவிலே உரிய பதிலை வழங்குவார்கள் என்று சொல்லியும் அவர் தெரிவித்துமிருந்தார். தொடர்ந்து இலங்கை ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய்க்கு $286 வரை செலுத்தி இருக்கின்றதாகவும், இது உலகளாவிய சந்தை விலையை விட மிக அதிகமாக இருப்பதாகவும் முன்னணி சர்வதேச வங்கியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். ஹாங்காங்கில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய சர்வதேச வங்கியொன்றின் தலைமை நிர்வாக அதிகாரி இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார். தற்போது ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் போர் காரணமாக விநியோக சங்கிலியில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளே இதற்கு முக்கிய காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். மேற்கத்திய சந்தைகளில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $100 முதல் $110 வரை மட்டுமே உள்ளதாக செய்திகள் வந்தாலும் ஆசிய நாடுகளின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக அவர் கூறினார். சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதிப்பு, காப்பீட்டுத் தொகை பன்மடங்கு உயர்வு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு போன்ற காரணங்களால் ஆசிய நாடுகள் இத்தகைய கடுமையான விலை உயர்வினை சந்தித்து வருகின்றன. இது இலங்கை பொருளாதாரத்தில் மீண்டும் ஒரு பெரும் சவாலை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க நாட்டில் இனிமெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.